ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏகே சமையல். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மருத்துவம் சார்ந்த ஒரு குறிப்பு. என்னென்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் பிரசவித்த பெண்களுக்கும் வயது வந்த பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், கை கால் வலி போன்றவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் சார்ந்த ஒரு சாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 படி நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சுக்கணும். அது கூட சாலில் சதக்குப்பை, இது 2ம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். இது கூட பட்டை, இது பரங்கி பட்டைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கடினமாக இருக்கும். இது கிடைக்கலன்னா நார்மல் சுருள் பட்டை கூட வாங்கிக்கிங்க. இது மூன்றையும் ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். நார்மல் வாட்டரில் போட்டுறாதீங்க, நல்லா சூடாகணும். அந்த தண்ணியில் இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு நாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது சுருள் பட்டை 2 போட்டுங்க. இல்லை பரங்கி பட்டை உங்கள் ஏரியாவில் கிடைச்சா கூட அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதமானது பெண்களுக்கு அருமையான ஒரு மருந்து. இப்போது இதை நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்குறோம். சின்ன வெங்காயம் 10, தக்காளி 4, பூண்டு 10 எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஒரு குக்கரில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம். அது கூட தேங்காய் எண்ணெய் நாங்கள் இப்போ செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 போட்டுடணும். அது கூட சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குன 10 வெங்காயம், தக்காளி ஒரு 4 தக்காளி பொடியாக நறுக்குனது, அதையும் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் தேவைக்கிறப்ப ஒரு 2 அல்லது 3 இதை ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். வணக்கிட்டு நம்ம அந்த மருந்து ஜாமானை ஊற வச்ச தண்ணியை எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் அதில் சாறு இறங்கியிருக்கும். அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா தாளிக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா தாளிக்கணும். அது கூட பூண்டு 10 சேர்க்கணும். இந்த சாதம் பெண்களுக்கு அவ்வளோ அருமையான ஒரு வரப்பிரசாதம். நாம் மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த சாதத்தை நம்ம பிரசவித்த பெண்களுக்கும் வயதுக்கு வந்த பெண்களுக்கும் நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு உடம்பும் எலும்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். இது அடிக்கடி பெண்கள் செய்து சாப்பிட்டால் அவங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய வியாதிகள், நிறைய சத்து குறைபாடு எல்லாமே சரியாயிடும். இன்றைக்கி காலகட்டத்தில் இது யாரும் அவ்வளோவா செஞ்சு சாப்பிட்றதில்ல. இருந்தாலும் இனிமேலாவது நிறைய யூஸ் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கணும். நம்ம தேங்காய் அரை மூடி எடுத்து அதை நல்லா மிக்சியில் அடித்து அந்த பாலை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த சேர்மானத்தோடு நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இது பெரிய லென்த்தான வீடியோ, உங்களுக்கு புரியறதுக்காக ஷார்ட் பண்ணியிருக்கோம். நல்லா வணங்கிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா தக்காளி சாறு நல்லா வணங்கி அதோடைய சேர்மானம்லாம் நல்லா கலவையாகிடும். இது கூட நம்ம அந்த தேங்காய் பால் அரைச்சதை அளவு எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். 2 படி அரிசிக்கு 2 செம்பு தேங்காய் பால் வர மாரி அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். மருந்து சாதங்கிறதுனால கசப்பாகவோ இதெல்லாம் இருக்காது. இது கூட கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கணும். நல்ல ஒரு பிரியாணியுடைய டேஸ்ட் இதில் இருக்கும். சாப்பிட விரும்பாத பெண்கள் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மருந்து நம்ம அரைத்து ஊற்றுறதுனால ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த மருந்து இப்போ அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இது அரைச்சதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் பெரிய சீரகம், அதாவது சோம்புங்கிறத நம்ம அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்களா, அந்த சாதத்தோடைய நீர் நல்லா கொதித்து வரும். இப்போ தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இதுக்கப்புறம் கொதித்து வரும்பொழுது நம்ம அரிசியை ஊற வச்ச அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரை சீரக சம்பா அரிசி
பொன்னி அரிசி இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். பாஸ்மதி பிடிக்கிறவங்கிறவங்க பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கிளறி விடணும். கிளறி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா சோறானது நல்லா பக்குவமாகிட்டே வரும். ஓரளவுக்கு சோறு நல்லா மலர்ந்து வந்த உடனே நாம் அரைச்சி வச்ச அந்த மருந்து கலவையை வந்து இதில் ஆட் பண்ணணும். இந்த கலவை தான் நமக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தானது. குறிப்பாக லேடிஸுங்க வந்து நிறையா இந்த சாதத்தை மாதத்துக்கு 2 முறையாவது நம்ம செய்து சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வயோதிக காலம் வரைக்கும் கூட அவங்களுக்கு கால் வலி, மூட்டு வலி, இந்த எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நாங்கள் 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்குறோம். நாட்டுக்கோழி முட்டை கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணுங்கள். பிராய்லர் கோழி முட்டை ஆட் பண்ணாதீங்க. நாட்டுக்கோழி முட்டை எப்படின்னா ரொம்ப அந்த மஞ்சக்கரு வந்து ரொம்ப ஆரஞ்சு கலராக நல்ல திக்காக இருக்கும். அந்த முட்டையோட மேல் தோல் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதுதான் நாட்டுக்கோழி முட்டை. அதை 2 ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா இப்போ கிளறி விடணும். இந்த சாதம் சாப்பிட்டு ரெகுலராக சாப்பிட்டு வரவங்களுக்கு அந்த ஃபீட்பேக் கண்டிப்பாக தெரியும். அவங்க இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண அந்த டயர்ட்னஸ்ஸு, அசதி எதுவுமே இருக்காது. இட் ஷுட் பி வெரி மெடிசன் ஃபுட் ஃபார் எவ்ரிதிங், எவ்ரி உமன். அவ்வளோதாங்க. இதை நம்ம குக்கரில் லைட்டாக 2 விசில் விட்டுட்டு நல்லா பதமாக வெந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுபோல் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வரும். தேங்க்யூ.